இந்தாங்கக்கா, இது அங்கே எடுக்குங்க, அதையும் எடுக்குங்க. எங்கக்கா இன்னும் நானே வட்டி கட்டாமல் இருக்கேன். நான் இந்த கூலி பணத்தை வாங்கிட்டு போய் தாங்க்கா அதுக்கு நான் வட்டி கட்டிட்டு வரணும். இந்த ஆள் எதுக்குக்கா இங்கே வந்துச்சு? யோ, எதுக்கு இங்கே வந்து வேலை செய்கிற இடத்துல? ஐயோ, முதல்ல போயா. ஏய், காசு குர்ரி குர்ரி, காசு குர்ரி, காசு கொடு. அதெல்லாம் எனக்கு தெரியாது, காசு கொடு. குர்ரி, காசு குர்ரி, பேசாதடி, காசு கொடு. வீட்டில் தான் வந்து தொந்தரவு பண்ணுற, இங்கே வேலை செய்கிற இடத்துலையும் வந்து எதுக்கே தொந்தரவு பண்ணுற? ஏய், காலையில் குடித்தது இறங்கி போச்சு, குர்ரி. கொடுக்கலன்னா இப்போ நல்லா சத்தம் போட்டு விட்டுருவேன். குர்ரி, காசை குர்ரி. என்ன? சரி, அந்த கடுகு டப்பாவில் 100 ரூபா இருக்குது, அதை எடுத்துக்கோ. போ போ, முதல்ல இங்கேருந்து போ. அந்த கடுகு டப்பாவில் போய் திறந்து வாரு, அதில் 100 ரூபா வச்சுருக்கிற, எடுத்துகிட்டு போ. பாருக்கா, முதல்ல எல்லாம் வீட்டில் தான் வந்து அடித்து காசு வாங்குவான். இப்போ பாருங்க, வேலை செய்கிற இடத்துக்கே இந்த ஆள் வந்துருச்சு. அந்த அம்மா என்ன பார்த்ததுன்னா நாளையிலேருந்து என்னை வேலைக்கு கூப்பிடாது. நான் காசு கொடுத்து பழக்கலக்கா, அவன் காசு கொடுக்கலன்னா ரோட்டில் இழுத்து போட்டு அடிப்பான்க்கா. என்னை அடித்தாலும் பரவாயில்ல, என் பிள்ளை சின்ன பிள்ளை, அது பள்ளிக்கூடம் போகிற பிள்ளை, அந்த பிள்ளையும் போட்டு ரோட்டில் போட்டு அடிக்கிறானுங்கக்கா. என் பிள்ளைக்கு வேண்டியே தான் நான் இருந்தாலும் கேட்கலையெல்லாம் காசு கொடுத்து தொலைகிறேன். காசு கொடுக்கலன்னா அடி, சின்ன அடி அடிக்க மாட்டானுக்கா, ரோட்டில் தரத்தரோடு முடிவு பிடிச்சி எடுத்துகிட்டு போவாங்கக்கா. என்னையும் என் பிள்ளையும் போட்டு அப்படி கொடுமை பண்ணுறான். என்ன பண்ணுறதுக்கா, என் வாழ்க்கை குடிகாரனை குடிகாரனை கட்டினா இனி என்னக்கா நான் பண்ணுவேன்? இதையெல்லாம் அனுபவிச்சு தான் ஆகணும். இந்த ஆள் பல தடவை எல்லா பக்கம் திருந்தருக்கு சொல்லி பார்த்தாச்சு, அந்த ஆள் திருந்துற மாதிரி தெரியலக்கா. எப்படியோ போகட்டு, எப்படியோ என் பிள்ளையை வளர்த்தலான்னு சொல்லி நானும் அந்த ஆள் கேட்கலையெல்லாம் கூலி பணத்தை வாங்கிட்டு போய் கொடுக்குறேன். நம்மளுக்கு எத்தனைக்கா வருது? காட்டு வேலையிலேயே 300 ரூபா தான் கூலி. இந்த கூலியை வச்சுட்டு போய் அந்த ஆளுக்கு குடிக்கிறதுக்கு கொடுத்தது போக தான் வீட்டில் அரிசி வாங்கணும். ஏதோ ரேஷன் அரிசி கிடைக்கிறனால அந்த ரேஷன் அரிசியை வச்சு ஓட்டிகிட்டு இருக்கணும்க்கா. என்ன சிகப்பா இருக்குது அம்மா? அடியே, இங்க வாடி, இங்க வாரடி. அடியே, இங்க வாடி, ரத்தமா வாந்தி வருது பாருடி. அடியே, எனக்கு என்னமோ ஆகி போச்சுடி. அடி வாடி, என்னை ஆஸ்பத்திரி தூக்கிட்டு போடி. அடியே, எனக்கு என்னமோ ஆகி போச்சுடி. யோ, என்னையா ஆச்சு? இதுக்கு இதாயா சொன்னேன் குடிக்காதேன்னு கேட்டியா? இப்போ பாரியா, குடிச்சு நீ என்ன ஆச்சுன்னே தெரியலையே, ரத்தமாக வாந்தி எடுக்கிறியே. சரி வாயா, வா ஆஸ்பத்திரி போகலாம், வா. டாக்டர், என்னை காப்பாத்துங்க டாக்டர், எனக்கு என்னமோ ஆயிப்போச்சுங்க டாக்டர். சொல்லுடி, டாக்டர் அம்மா கிட்ட சொல்லு. ஆமாங்க டாக்டர், எங்கள் வீட்டுக்காரர் தான். தெரியலைங்க டாக்டர், நல்லா குடிப்பார், காலையிலேயே குடிப்பார், காலையிலேருந்து பொழுது வரைக்கும் குடிச்சிட்டே தான் இருப்பார் டாக்டர். நேற்று திடீர்னு ரத்த வாந்தி எடுத்தார். என்னன்னு பாருங்க டாக்டர். சொல்கிறக்கே கஷ்டமாக இருக்குமா. உங்கள் கணவர் இன்னும் 3 மாதம்தான் உயிரோடு இருப்பார். அவர் குடிச்சு லங்ஸ் எல்லாம் கெட்டு போச்சு, நுரையீரலெல்லாம் பாதிச்சிருச்சு, கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சு, எல்லாமே அடுத்தடுத்து ஒவ்வொரு ஸ்பாட்டும் டேமேஜ் ஆகிடுச்சு. இன்னும் ட்ரீட்மெண்ட்லாம் சரி பண்ண முடியாதும்மா. ஏதோ ஒரு 3 மாதத்துக்கு மாத்திரை எழுதி தரேன், அதை அப்படியே கண்டினியூவாக கொடுங்க. அதுக்கு மீறி ஆண்டவன் விட்ட வழி. இதுக்கு தான் ஒவ்வொரு டைமும் சொல்கிறது, குடிக்காதீங்கன்னு. ஆனால் யாருமே கேட்குறதில்ல. இந்த மாதிரி கெட்டு போனதுக்கப்புறம் ரொம்ப ஃபுல்லாக சரி பண்ண முடியாதப்போ வந்து காப்பாற்றி கொடுங்க. நான் எப்படி காப்பாற்ற முடியும்? சொல்லும் போது திருந்தணும். சரி, நான் மாத்திரை எழுதி கொடுக்குறேன், நீங்கள் போய் வாங்கிக்கோங்க.
இந்த 3 மாசம் தான் உயிரோட இருப்பாருங்கிறது எனக்கு மட்டும் தெரிஞ்சா போதுங்க டாக்டர். அவர்கிட்ட சொல்ல வேண்டாம். நம்ம சாகுறோங்கிறது நாள் தெரிஞ்சிருச்சுன்னா, அதுக்கப்புறம் வாழ்ற ஒவ்வொரு நாளுமே நரகமா இருக்கும். அதனால இருக்கிற 3 மாசம் அவர் இஷ்டப்படி சந்தோஷமா இருக்கட்டும். நீங்க சொல்லாதீங்க. நீங்க சொல்லிறாதீங்க டாக்டர். குடித்து குடும்பத்தை கெடுக்கும் மது, குடித்து உயிரை எடுக்கும் மது. பல குடும்பங்களை சீரழிக்கும் மதுக்கடைகளை மூடுவார்களா?